ஹலோ அமேசான்யாங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எஸ்கே ஃப்ரம் த ஹெல்லோட 4th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 3 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், பட் கொஞ்சம் கேப் விட்டுருட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு 4th எபிசோட் அப்லோட் பண்ணுறதுக்கு பிகாஸ் சம் பர்சனல் இஷ்யூஸ்டா. இனிமேல் வந்து நான் வந்து இந்த எஃப்எஃப் ஃப்ரெண்டு வீக்லி போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் வந்து எபிசோட்ஸ் ரெகுலராக வந்துடும்டா. ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. பிகாஸ் வந்து வியூஸ் வருது, பட் நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபோட கமெண்ட் லைக் அந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணிங்கன்னா தான் வீடியோ போடுறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும்டா. ஸோ அதனால வந்து நீங்கள் அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவ்னஸ் வந்து அந்த மாதிரி வரும்டா. ஸோ அது மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா எனக்கே ஒரு மாதிரி டல்லாகிடுதுடா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஓகேடா. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுத்துக்கிறேன். எதோட சீன் கட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி உங்கள் ஃப்யூனரல் பற்றி வந்து ஜிம்மின் வந்து லூனா கிட்டேயும் ஜெஹப் கிட்டேயும் சொல்லியிருப்பார். தென் ஜெஹப்பும் லூனாவும் வந்து அந்த ஃப்யூனரலுக்கு வந்திருப்பாங்கடா, ஜிம்மின் சொன்னது உண்மையான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடியே உங்கள் தங்கச்சி யூனாவும் ஜங்குக்கும் வந்து போயிருந்துருப்பாங்க. ஸோ இவங்க வர சொல்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரேவெல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது தேங்கும் அங்கே வருவாருடா. ஸோ தேங்க என்ன பண்ணுறாருன்னு இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்று பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ தேங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட் மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு உங்கள் ஃப்யூனரலுக்கு அவருமே வந்து ப்ரேலாம் பண்ணிவிட்டு தென் அவர் கிளம்புன உடனே லூனா போயிட்டு அவர் வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டிருப்பாடா. அவளுக்கு அவ்வளோ கோவம் அவர் மேலே. தென் வந்து ஜெயோப் தான் என்ன பண்ணுவாலும் லூனாவை சமாதானப்படுத்தி சரி ஓகேவா நம்ம முதல்ல வயனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாடா. சப்போஸில் கார் ட்ரைவ் பண்ணிருக்கும் போது அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். உண்மையாகவே வயனை இறந்துட்டாளா இல்லையா, என்ன இதெல்லாம், இந்த ஃப்யூனரல் என்ன நடக்குது இங்கே, ஜிம்மினுக்கு எப்படி தெரியும், தேவங்க எதுக்கு இங்கே வந்தான், அவன் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் 1000 கேள்வி இருந்திருக்கோண்டா. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் அப்படியே போயிட்டு இருந்திருப்பார். ஸோ அங்கே தான் சீன் கட் பண்ணி ஸோ இப்போ வாங்கடா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தேங் தான் அந்த ஃப்யூனரில் வந்து கீழே அந்த பில்டிங்க்கு போயிட்டாருடா. பார்க்கிங்க்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசிகிட்ருக்காரு. தென் பேசி முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்டில் கீ எடுக்கிறதுக்காக கை வைக்கும் போது தான் அவரோட பேக்கெட்டில் ஒரு பொருள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாடா. அதை எடுத்து பார்த்துட்டு அச்சோ இதை நான் அங்கே வைக்க மறந்தே போயிட்டேன், காட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஃப்யூனரலுக்கு போகலான்ட்டு ரிட்டன் ஆகுறாடா. ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து உங்களோட ரிங்கை வந்து கொண்டு வந்திருப்பாருடா. அந்த ரிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்றதுக்கு தான் வந்திருப்பார். ஸோ அதை மறந்துட்டார். ஸோ அதனால் வந்து திரும்பியும் வந்து ஃப்யூனரலுக்கு போகிறாருடா. ஸோ இங்கே உங்கள் ஃப்யூனரலில் ஒரு பொண்ணுடா நல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருக்கா. போட்டுட்டு தலையில் வந்து ஒரு ஷால் மாதிரி நம்ம முக்காடு போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்யூனரல்லே தான் பார்த்துட்டே இருக்கா. உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு தென் அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தென் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவா பாருங்கள். ஸோ அப்போ அந்த டைம் பார்த்து கரெக்டாக தேங்க எதிர்க்க வருவாருடா. லிட்ரலி எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா அந்த பொண்ணு வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ உங்கள் ஃப்யூனர் வந்து வெளியே வந்துட்டுருக்கா, தேவங்க வந்து உங்கள் ஃப்யூனருக்கு உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க. ஸோ 2 பேருமே வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க எதிர்க்க யார் வரான்றத. ஸோ அந்த பொண்ணு தேங்க இடிச்சிட்டாடா. ஸோ இடித்ததில் தேங்கோட கையில் இருந்த அந்த ரிங் பாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த பொண்ணு எதுவுமே பேசலை, தேங்க எப்படியே பார்த்துட்டே இருக்கா. தேங்க வந்து சாரி மேடம் மன்னிச்சிடுங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்த ரிங்கை தாண்டா எடுக்க பார்த்துட்ருக்காரு. ஸோ அதில் ஒரு ரிங் வந்து அதாவது அந்த லேடிஸ்க்குன்னு ரிங் இருக்கும்ல, ஸோ இப்போ ரிங் பாக்ஸ்னால் அது வந்து மேரேஜ் ரிங்டா. ஸோ 2 ரிங் இருக்கும் ஆப்வியஸ்லி, ஒன்று வந்து குரூம்க்கு ஒன்று பிரைட்க்கு அப்படி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிரைட் ரிங் வந்து கரெக்டாக உங்கள் கால் கிட்ட தான் விழுந்திருக்கு. ஸோ தேங்க அதை தேடிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டீங்க இது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிங்கை கீழே குனிஞ்சு எடுக்கிறீங்க பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, அந்த ரிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ரிங்கையே பார்த்துட்ருக்கா. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ சடனாக அந்த பொண்ணும் அப்படி எதுவுமே பேசலடா, அந்த ரிங்கை மட்டும் அப்படி கொடுக்குறா. ஸோ கொடுக்க சொல்ல அவள் ரைட் ஹேண்டில் தாண்டா கொடுக்குறா. ஸோ ரைட் ஹேண்டில் அவளோட கைக்கு அந்த எல்போ இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து கரெக்டாக என்ன சொல்கிறதுனா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்
டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேண்டேஜ் வந்து ஒட்டியிருக்குடா அந்த இடத்துல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ தியாங் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அதை பார்த்துட்டாரு அந்த பேண்டேஜ் ஏன் இங்கே ஒட்டியிருக்குன்ற மாதிரி பார்த்துட்டாரு. பட் பெருசாக எடுத்துக்கல. அவர் பாட்டுன்னு அந்த ரிங்கை வாங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபியூனரல்குள்ளே போகிறாடா. ஸோ அந்த பொண்ணு ஸ்டில் நம்ம தேங்கையை தான் பார்த்துட்டே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி தேங்கையை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டாடா. ஸோ தேங் தான் உள்ளே போயிட்டு உங்கள் ஃபியூனரல் கிட்ட போயிட்டு பார்த்தியா நான் இங்கே எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டேன். என்னால் சரி ஒயன் உனக்கு இதை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு நேராக அந்த ரிங்கை தான் காட்டுறாரு. அதை காட்டிட்டு ஒயன் உனக்கு இது ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ண சொல்ல நீ அடிக்கடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். ஆனால் நான் அப்போல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தென் ஃபைனலாக நீ எனக்கு ஒரு டெட்லைன் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாடா. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். நீங்களும் தேங்காய் வந்து அவரோட வீட்டில் இருக்கீங்கடா. ஸோ 2 பேருமே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. லைக் தேங்காய் வந்து உட்காந்துருக்கா, நீங்கள் தேங்கோட லேபில் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஸோ தேங்காய் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் தேங்காய் என்னடி எப்போதான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ மட்டும் நீ எங்கே இருக்க, காட்டிலையா இருக்க, என்ன காமெடி பண்ணுற, நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்ன சொல்லிட்டுருக்க தேங், நான் என்ன சொல்கிறேன்னா நான் இப்போ வர்றது வேறு, பட் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டீன்னா நான் ஒய்ஃப் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் எப்போ வேணால் வருவேன், இங்கேயே இருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தேங் தான் அப்படியே உங்கள் கணத்தை அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஏண்டி இப்போ எல்லா உரிமையும் இருக்குது, நீ தான் அந்த வீட்டோட மகாராணி, நீ எப்போ வேணால் இங்கே வரலாம், எப்போ வேணால் போனால் ஏன் இங்கேயே ஸ்டே கூட பண்ணலாம், அதுக்கு கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களா அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. தேயாங்கா நான் என்ன சொல்கிறேன், அதுவும் ஒன்றா பைத்த மாதிரி பேசுறது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. ஸோ அவரா சரி தூக்கி வச்சுக்கிறத மூஞ்ச விட்டோன்னே இப்படி மூஞ்ச சுளிக்காதடி, பார்க்க முடியல என்னால் அப்படின்றாரு. நீங்கள் அவர் செஸ்ட்லேயே அப்படியே ஹிட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தெரியும்ல, உனக்கு நான் வார்னிங் தரேன். நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் 12 வரைக்கும் உனக்கு டைம். அன்னைக்கு நீ எனக்கு ரிங் போடுற, நாம் கல்யாணம் பண்ணுறோம். அப்படி மட்டும் அன்றைக்கி நீ எனக்கு கல்யாணம் பண்ணலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன், அன்றைக்கி நமக்கு பிரேக்கப்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு எழுந்துக்கிறீங்க. தேங்கா நில்றி, என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறேன், ஏன் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன பிடிக்கிற என்ன அப்படின்றங்க. அவரா என்னடி நீ பாட்டு அடுத்த வருஷம் கல்யாணம், அதுவும் 12ஆம் தேதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்றாரு. ஆமாம் என்ன பண்ண சொல்கிற, உனக்கு எவ்வளோ நாளும் நான் டைம் தர்றது, இதுக்கு மேலெலாம் முடியாது, அன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது இருந்தால் பண்ணிக்கோ, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரா ஐயோ இவளை என்ன பண்ணுறது, சரி ஓகேடி உனக்கு என்ன செப்டம்பர் 12 கல்யாணம் பண்ணும் அவ்வளோதானே, அன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் உனக்கு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களாம் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறியா, சரி என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் கல்யாணம்லாம் ஓகே, அது என்னடி செப்டம்பர் 12 ஏதாவது சம்திங் ஸ்பெஷலாக, அன்றைக்கி ஏன் பர்டிகுலராக சொன்னேன், ஏன்னா நீங்கள் அந்த டேட்டை சொல்லும் போது எதுவுமே யோசிச்சுட்டு பண்ணீங்க, டக்கால்னு சொல்லியிருப்பீங்களா, அதனால அவர் வந்து ஏதோ ஸ்பெஷல் டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஸ்பெஷலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்கா, என்னன்னு தெரியல, டக்குன்னு அந்த டேட் தான் என் வாய்க்குள்ள வந்துச்சா, அதுதான் அது சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஓ அப்போ February 14 வந்தால் அன்றைக்கின்னு சொல்லிடுவியா டக்குன்னு அப்படின்றாரு. நீங்களா February 14 என்ன February 14 போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ தேங் பின்னாடியே வராரு. ஸோ இதை வந்து இப்போ தேங் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்டு இருக்காடா. ஸோ நினச்சி பார்த்துட்டு செப்டம்பர் 12 கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், பட் அன்றைக்கே நீ என்னை விட்டு போயிட்டேன்னு, என்ன வாயன் அன்றைக்கி புரியல வாயன், நீ டக்குன்னு அப்படி சொல்லும் போது சம்டைம்ஸ் சொல்லுவாங்கள்ல,
நம்ம வாழ்க்கை திடீர்னு முடியுதுன்னா அது நமக்கு ஒரு நேரத்தில் நம்மளுக்கு உணர்த்தும் ஏதோ ஒரு வகையிலன்ட்டு. அன்னைக்கு நீ சொல்லும் போது நீ கூட ஏதோ வாய் வார்த்தையை சொன்ன நினச்சேன்டி. ஆனால் அன்னைக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன்னு நீ அதை நினச்சி சொன்னேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. ஐம் சாரி ஓயன். ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அது என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து 2 ரிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்க ப்ரைடோட ரிங்கை எடுத்து உங்கள் ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அவர் கையில் இன்னொரு ரிங்கை போட்டுட்டு அவர் அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு தென் அந்த கிளாஸில் வந்து கிஸ் பண்ண லைக் மீன் அந்த ஃபோட்டோ வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கும்டா, ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார்டான். ஸோ இங்கே வந்து டோர் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு தேங்காய் இடிச்சிருப்பா தெரியுமா, ஸோ அந்த பொண்ணு தான் அந்த டோர் பக்கத்தில் நின்றுட்டு இவ்வளோ நேரம் தேங்காய் என்ன பண்ணாருன்றத மொத்தமாக வாட்ச் பண்ணியிருப்பாடா. தென் இப்போ தேங்காய் போயிட்டாருன்னு உடனே அவள் அந்த ஃபோட்டோ கிட்ட வந்து அங்கேருந்து ரிங் எடுத்து அவளோட கையில் போட்டு அவள் பாட்டு சைலண்ட்டாக கிளம்பி தென் இப்போ கிளம்பி போயிட்டாங்கடா. ஸோ இப்போ தேங்காய் வந்து அவரோட க்ளாசரி ஷாப்புக்கு தான்டா போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு வழக்கம் போல் அவரோட வேலையை வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. தென் இந்த டே ஃபுல்லாகவே அவர் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கார். ஸோ இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன் லைக் அவரோட ஃப்ரெண்டுடா, அவர் வந்து என்னடா மச்சான் என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்னோட ஃபியூனரலுக்கு போனியா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ தேங்தான் டே இன்னைக்கு எனக்கு கல்யாணம்டா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த பையனுக்கு உண்மை புரியல. டே என்னடா சொல்கிற, என்னோட ஃபியூனரலுக்கு போனேன்னா கல்யாணன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாரு. ஸோ தேங்காய் டே வயன் கூட தாண்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த பையன் என்ன எனக்கு ஓவராக காதல் பைத்தியத்தில் ஏதாவது பைத்தியங்கிட்ட முத்திடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ எதுக்குடா என்னடா ஆச்சு உடம்பு முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தொட்டு பார்க்குறாரு. அவனா எனக்கு என்னடா மச்சான் உனக்கு தான் வயன் இறந்துட்டா, இன்னைக்கு அவளுக்கு ஃபியூனரல், நீ என்னடானா வயன் கூட கல்யாணம்னு சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தான் டே அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாமே வந்து அவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்டுக்கு கேட்கவே மனசு அப்படியே ஒரு மாதிரி இப்படி வலிக்குது பயங்கரமாக. என்னடா நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி அவங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னென்னா அந்த பையனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஸோ அந்த பையன் ரொம்ப நாளாக அந்த க்ளாசரி ஷாப்லாம் வேலை பார்க்குறான். தேங்க வேலை பார்க்குற டைமில் அப்போல்லாம் நீங்கள் வந்து தேங்காய் பார்க்கறதுக்கு அவர் வேலை செய்கிற இடத்துக்கே வந்துடுவீங்க சம்டைம்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் அந்த பையனை தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பையனுக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் வந்து தேங்காய் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் தேங்காய் ஆள் அப்படின்றது தெரியும். உங்ககிட்டயுமே கொஞ்சம் பேசியிருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து அப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், ஐயோ எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் தேங்காய் வந்து ஃபீல் பண்ணலை. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த பையன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகேன்ற மாதிரி அவனும் வந்து அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே நம்ம யூனாவும் ஜங்குக்கும் தான். ஸோ 2 பேருமே அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாண்டா போயிருப்பாங்க. அந்த ஃபியூனரல் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டாக போயிருப்பாங்க. ஸ்டில் யூனா வந்து அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. அக்கா என்ன பண்ணிட்டா, அவள் இறந்துட்டாளா, நம்ப முடியலன்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன்ஷிப்லேயே அவள் இருந்துகிட்ருக்கா. ஸோ லூனாவை வேற பார்த்தோமா அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. ஸோ ஜங்குக்கு தான் அவளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ கூப்பிட்டு வந்துட்டு அவர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் யூனா வந்து அதே தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஃபுட்டு வந்துருச்சு பட் வந்து யூனா வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ ஜங்குக் தான் யூனா யூனா ஆ ஆ ஜங்குக் என்ன அது ஒன்றும் இல்லை, அது வந்து அது அப்படின்ட்டு இழுக்கிறா. ஸோ ஜங்குக்கு இங்கே பாரு சும்மா அதை பற்றி யோசிக்காத, இப்படியே நீ வந்து பாஸ்டெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தா உன் ப்ரெசண்ட்டை யார் பாப்பா, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ யூனாக்கு சாப்பிடவே பிடிக்கல. பிகாஸ் அவளுக்கு அதுவே அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜங்குக்கிட்ட ஜங்குகா அது இல்லை லூனாவை பற்றி நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா, பிகாஸ் ஒயன் தான் நமக்கு கிடைக்கல, ஆனால்
லூனா தான் தேங் வீட்டுக்கு வந்தால, அவளை பற்றி நம்ம ஏதாவது தேட ட்ரை பண்ணலாமா? அவள் கிடைச்சா கூட அவளுக்கு கூட வாயின் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த யூனா வந்து ஜங்கு கிட்ட கேட்டுட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் யோசிக்கிறாரு, அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு ஸ்டில் ஒரு கொஷின் வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. தேங்கோட வீடு வரைக்கும் வந்தவ ஏன் தேங்க போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து அவர் வந்து யூனா கிட்ட கேட்கல. பட் யூனா கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்குறாரு. யூனா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, தேயாங்க்கும் லூனாக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ யூனா ஒரு நிமிஷம் ஜங்குகாவை பார்த்துட்டு, ஜங்கு அப்படியெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் யூனாவும் தேயாங்கும் எப்பவும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. அவங்க எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன விஷயத்த கூட அடிச்சுப்பாங்க. பட்டு தேயாங்கு யூனாவை ரொம்ப பிடிக்கும். லூனாவை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துப்பான். லூனாக்கும் அப்படி தான். ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ ஜங்குக் தான், இல்லை ஓனரை சும்மா தான் கேட்டேன். சரி, ஓகே, நம்ம போலீஸ்கிட்ட பேசலாம், தென் நம்மளும் தனியாகவே தேடலாம், ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தென் யூனாவுமே வந்து ஓகேன்ற மாதிரி தலையாடிட்டு அவளுமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காளா. ஸோ இப்போ இவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே வந்து பில் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஜங்குக் வந்து பில் பே பண்ணிட்டு, ஓகே யூனா போகலாமா, டைம் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க காரில். ஸோ இங்கே அவங்க உட்காந்துட்டு இருந்த பெஞ்சுக்கு பில் பே பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த டேபிளுக்கு பின்னாடி டேபிளில், ஓகேவா, ஸோ பின்னாடி டேபிளில் ஒரு பொண்ணு, லைக் அந்த பொண்ணு வந்து யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்யூனரலில் இடிச்சிருப்பா தெரியுமா, தலையில் கூட வந்து முக்காடு போட்டிருந்தா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பொண்ணு தான். நம்ம அவளை வந்து மாஸ் கேர்ள்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்டா, ஏன்னா அவள் நிறைய சீனில் வருவா. ஸோ அப்பயே நம்ம மாஸ் கேர்ள்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அவள் வந்து உட்காந்துட்ருக்காடா. ஸோ ஜங்குக்கு வந்து இங்கே பில்லை பே பண்ணிவிட்டு அவர் கிளம்பியாச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவங்க போனதுக்கப்புறமா அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த டேபிளுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த பில் இருக்குல்ல, லைக் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு பில் நோட் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த நோட்குள்ளே தான் நம்ம மணி வச்சுட்டு போனோம்டா, கவுண்டரில் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக்கு பே பண்ணியிருப்பார். ஸோ அந்த பில் நோட்குள்ளே இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு ஒரு லெட்டரை எழுதி நோட்குள்ளே வச்சுட்டு இவள் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து அப்படி கிளம்பி ஃபார்வேர்டில் 2 ஸ்டெப்ஸ் வச்சுட்டு இருக்காடா. ஸோ அங்கேருந்து ஒரு வெயிட்டர் வந்து அந்த பில்லை எடுக்கிறாடா. எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த நோட்டை பார்த்த உடனே இந்த பொண்ணை பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணுறாடா. ஸோ அவளும் அப்படியே ஓகேன்ட்டு தலையை மட்டும் பவுட் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறாடா. ஸோ இங்கே எப்படியே சீன் கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கும் யூனாவும் வந்து காரில் போயிட்டுருக்காங்கடா. காரில் போய்ட்டுருக்க சொல்ல யூனா வந்து அவளோட ஒர்க்ஸை வந்து பார்த்துட்ருக்காடா. ஸோ நம்ம ஜங்குக்கு ஸ்டில் அவளோட மண்டைக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குது. எதுக்கு லூனா வந்தா, திடீர்னு எப்படி வந்தா, சரி அவள் தேவங்கோட வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனால் ஏன் தேவங்க பார்க்காம போனா, எதுக்கு வந்திருப்பா, என்ன ஆயிருக்கும், அப்படி இப்படின்னு அவருக்கு அதே கேள்வி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குடா. ஸோ இப்படியே கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணியிருப்பாங்க. ரீச் பண்ண உடனே ரிசப்ஷனில் நின்றுட்டு யூனா வந்து ஓகே ஜங்குகா, நான் போய் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நீயும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு அவள் வந்து அவளோட கேபினுக்கு போகிறாடா. ஸோ ஜங்குக்குமே போகிறாரு. லைக் எப்படின்னா யூனாவோட கேபின் வந்து ரைட் சைடில் இருந்துக்கும், ஜங்குக்கோட கேபின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும்டா. ஸோ யூனா வந்து ரைட் சைட் போகிறா, ஜங்குக்கு லெஃப்ட் சைட் போவார். சரி 2 பேருமே அப்படியே போயிட்டுருக்கோம். யூனா வந்து திரும்பி பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து ஓகே கேபினுக்கு போகிறாருன்னு தெரிஞ்சோடனே அவளும் ஸ்ட்ரைட்டாக அவள் கேபினுக்கு போயிருப்பாடா. ஸோ ஜங்குக் வித்தின் 5 மினிட்ஸ்க்கு கேபினுக்கு போயிருக்க மாட்டாரா. அப்படி என்ன பண்ணால் யூட்டர்ன் போட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறாரு. பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு யூனா வந்து திரும்பி பார்த்துட்டு அவள் கேபினுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச உடனே மனுஷன் என்ன பண்ணுறாருனா ஹாஸ்பிட்டல்லேருந்து டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வேறு எங்கேயோ கிளம்பி போகிறாருடா. ஸோ யூனா இங்கே உள்ளே போய் அவளோட பேஷண்ட்ஸை பார்த்துட்டு அவளோட டெய்லி ரொட்டைன்ஸ் வந்து அவள் பார்த்துட்ருக்காடா. ஸோ இங்கே இப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணால் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் தான்டா. அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸே பெரிய எல்இடி டிவி இருக்குது. ஸோ அந்த எல்இடி டிவியில் ஒரு டாப்பான ட்ரெண்டிங் நியூஸ் ஓடிட்டுருக்கு, மிஸ்டர் பார்க் ஜிமினோட ஷூட் அவுட்டுன்ட்டு. யாடா ஆக்சுவலாக ஜிமினுக்கு ஷூட் அவுட் நடந்த நியூஸ் வந்து இப்போ வைரலாக பரவிடுச்சு. ஸோ டிவியில் தான் அதை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்ம ஜிமினுக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குடா. அவருக்கு டாக்டர்ஸ் வந்து அந்த புல்லட்ரா ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்துலேயே நிறைய பாடி கார்ட்ஸ், போலீஸ்னு எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ
அங்கே வந்து ஒரு பொண்ணு நிறைய ஃபைல்ஸை கையில் வச்சுட்டு 2 பக்கமும் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு நடந்துட்டுருக்காடா. ஸோ அந்த பொண்ணோட பேர் சோஃபியா. சோஃபியா வந்து நம்ம ஜிமினோட செக்ரட்டரியாக லைக் பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி. ஸோ சோஃபியாவுக்கு வந்து ஜிமின் வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஒன் சைடாக ஜிமினை லவ் பண்ணுறா. இதுதான் அவளோட இன்ட்ரோ, ஓகேவா? ஸோ சோஃபியா அப்படியே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, இங்கே கொரியன் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ கொரியாவில் இருக்க பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாருமே கால் பண்ணி ஜிமினுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு, அப்படி இப்படின்னு அவன் மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து அவள் பதில் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க கிளைண்ட்ஸு அங்கே இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து இந்த நியூஸஸ் ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இவ எல்லாரையும் சமாளிச்சிட்ருக்கா. இன்னொரு சைடு வந்து இந்த மீடியாவில் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஜிமின் இறந்துட்டார், ஜிமின் வந்து ஒரு மாஃபியா, அவருக்கு வந்து இந்த மாதிரி இல்லீகலான பிஸ்னஸ் இருக்குது, அவருக்கு வந்து பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய எதிரி இருக்காங்க, அதனால் போட்டு தள்ளிட்டாங்க, போலீஸ் என்கோ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான கவுசிப்ஸ் எல்லாமே நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு பக்கமாக அவள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்ல அவளுக்கு இன்னொரு பக்கம் ஜிமினை நினச்சி ஒரு கவலை. பிகாஸ் அவளால் ஜிமினை பார்க்கக்கூட முடியல. அவருக்கு என்ன ஆயிருக்கும், அவர் நல்லா தான் இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவன் மனசு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து ஜிமின்க்கு இங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குடா. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து அந்த லைட் எரியும் தெரியுமா, க்ரீன் அண்ட் ரெட்டுன்ட்டு. ஸோ அங்கே க்ரீன் லைட் எரியுது. ஸோ ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே வந்து டாக்டர் வெளியில் வராங்க. அதை பார்த்தோன்னே அவ்வளோதான் சோஃபியாவுக்கு, அவ்வளோதான். அவள் கையில் வச்சு அந்த ஃபோன் என்னத்தையும் தூக்கி கடைசி போட்டு டாக்டரை பார்த்து, டாக்டர் ஜிமின் ஓகே தானே, அவருக்கு ஒன்றும் இல்லையே, அது சார் ஓகே தானே, எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதுக்கு டாக்டர், இங்கே பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஹீ இஸ் குட், அவர் நல்லா தான் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் ஆழமாக காயம்பட்டிருக்கு. ஸோ ஒரு 1 month பெட் ரெஸ்ட் எடுத்தால் தான் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் 1 month அவர் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னொரு கான்ஷியஸ்க்கு வரலை, கொஞ்சம் நேரத்தில் அவரை நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், தென் அப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. இப்போது தான் சோஃபியாவுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு, ஜிமின் தேங்க் காட், நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே இன்னொரு பர்சன் வராரா. அவரோட பேர் வந்து மிஸ்டர் லீ. அவர் வந்து நம்ம ஜிமினோட மேனேஜர். ஸோ அவர் வந்து, சோஃபியா என்னாச்சு, சாருக்கு எல்லாம் ஓகே தானே, டாக்டர் இப்போ தான் பார்த்தேன், வெளியே போனாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ சோஃபியாவுமே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டா. இந்த மாதிரி சாருக்கு ஒன்றும் இல்லையா, நார்மல் பெட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மிஸ்டர் லீ கிட்டே சொல்லிகிட்ருக்கா. இப்போ தான் மிஸ்டர் லீக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவரும் சோஃபியா கிட்டே, நீ எனக்கு கவலைப்படாத, சாருக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த ஆன்லைன் காசிப்ஸ் எல்லாம் இப்போ தான் நான் அதை பற்றிலாம் டிசிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும், நீ எதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சோஃபியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பிகாஸ் அவருக்கும் சோஃபியாவுக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா. ஸோ அவருக்கு தெரியும் சோஃபியா வந்து ஜிமினை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பயந்துருப்பான்னு அவருக்கு நல்லா தெரியுது. அதனால் சோஃபியாவை கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு, சரி ஓகேவா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் கூட்டு போகிறார். பிகாஸ் சோஃபியா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சாப்பிட்டாம கூட அவள் ஜிமினுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்திருப்பா. ஸோ இப்போ எப்படியே கன்வின்ஸ் பண்ணி, சார் எழுந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம், அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாருடா. ஸோ ஹாஸ்பிட்டல்லே வந்து கேண்டீன் இருக்கும். ஸோ அந்த கேண்டீனுக்கு தான் இப்போ வந்து நம்மளோட சோஃபியாவும் அண்ட் லீயும் போகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு சோஃபியா வந்து பெஞ்சில் உட்காந்துட்ருக்கா. ஸோ லீ வந்து ஃபுட் வாங்க போயிருக்காரு. பிகாஸ் அது செல்ஃப் சர்வீஸ். ஸோ அதனால லீ வந்து ஃபுட் வாங்க போயிருக்காரு. ஸோ தென் வந்து லீ வந்து ஃபுட் வாங்கிட்டு வராருடா. ஸோ அப்போ அங்கே வந்து அந்த இந்த கேண்டீன்லேயே வந்து ஒரு எல்இடி டிவி இருக்கும்டா, ஒரே ஒரு டிவி. ஸோ அதுலேயும் வந்து நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதுலேயுமே நம்ம ஜிமினோட நியூஸ் தான்டா ஓடிட்டுருக்கு. எப்படி சொன்னால், அந்த பட்டிமன்றம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு புது நியூஸ் கிடச்சிடக்கூடாது, அப்படியே கூடி வச்சு பட்டிமன்றம் போடாமல் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த நியூஸில் வந்து போயிட்டுருக்குடா. ஒருத்தங்க வந்து ஜிமின் வந்து நல்லவர், அவர் இப்படி வந்தார் அப்படி வந்தார், இவ்வளோ கஷ்டப்பட அவ்வளோ கஷ்டப்பட அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
இன்னொருத்தவங்க வந்து அவன் வந்து சரியான பொம்பளை பொறுக்கி, அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அவருக்கு எதிரிகள் இல்லை, எப்படி நடந்திருக்கும், இது ஒரு வெளிநாட்டு சதி, அந்நாட்டு சதி, உள்நாட்டு சதின்னு சொல்லிட்டு இது அரசியலாக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சோஃபியா அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு மனுஷன் இப்படி குண்டடிப்பட்டு படுத்துட்ருக்கான், இவனுங்க இஷ்டத்துக்கு கதை எழுந்துட்டுருக்கானுங்கன்ற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லீயும் நோட் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே அந்த ஃபுட்டை வச்சுட்டு, சோஃபியா எனக்கு புரியுது நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு, பட் என்ன பண்ணுறது, நியூஸ் ஆச்சே, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சோஷியல் மீடியானால் நான் ஏதாவது பண்ணிட்டேன், பட் இந்த நியூஸஸ் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத, சீக்கிரமாக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தென் 2 பேருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்கடா. ஸோ அங்கே வந்து திடீர்னு போலீஸ் வந்து அங்கே வந்துடுவாங்கடா. ஸோ அங்கே வந்து மிஸ்டர் லீ அண்ட் மிஸ் சோஃபியா அவங்க 2 பேரும் விசாரிக்கணும், கொஞ்சம் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கடா. ஸோ மிஸ்டர் லீ வந்து, சார் நான் தான் சொன்னல, நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸும் நாங்கள் வெளியே இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. ஸோ வித்தின் மினிட் இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு போய் பார்க்குறாங்கடா. போலீஸ் வந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் இவங்க 2 பேருமே விசாரிக்கிறாங்க. பிகாஸ் என்னென்னா இவங்க செக்ரட்டரி மேனேஜர்ன்றனால இவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. பிகாஸ் இது ஒரு பெரிய கேஸ்டா, ஒரு ஃபேமஸான பர்சனோட கேஸுன்றதுனால மீடியா எல்லாமே இதை கவர் பண்ணுதுன்றதுக்காக ரொம்ப சீரியஸாகவே விசாரிக்கிறாங்க. ஸோ சோஃபியா கிட்டே விசாரிக்கிறாங்கடா, இந்த மாதிரி என்னாச்சு, எப்போ நீங்கள் ஜிம்மில் கடைசியாக பார்த்தீங்க, என்னாச்சு ஆஃபீஸில், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அவளும் வந்து இந்த மாதிரி அவர் வந்தார், ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தது, தென் முக்கியமான வேலைன்னு வீட்டுக்கு போயிட்டார், அதுக்கப்புறம் என்னென்னு எனக்கு தெரியல, அவருக்கு எதிரி இருக்காங்க பட் இந்த அளவுக்கு கிடையாது, அப்படி இப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்கிறா. தென் லீக்கிட்டையுமே கேட்குறாங்க, அவருமே வந்து அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்கிட்டும் விசாரணையை முடிச்சுட்டு போலீஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்கடா. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஜிம்மின் எப்போ முழிப்பாருன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. ஸோ இங்கே அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாஸ்க் கேர்ள் வந்து இருக்காடா, அவளுமே வந்து கேன்டீன்லேயே இருந்திருப்பாங்க. கேன்டீன்லேயே வந்து நம்ம லீயும் சோஃபியாவும் சாப்பிட்ருப்பாங்களே, ஸோ அதுக்கு பக்கத்து பெஞ்சில் தான் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ இப்படியே இவங்க எங்கெல்லாம் போகிறாங்கன்ற இடத்துக்குமே அவன் வந்து போலீஸ் என்னெல்லாம் விசாரிக்கிறாங்கன்றதையுமே வந்து அந்த பொண்ணு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தாண்டா இருக்கா. இப்போ எல்லாருமே வந்து ஜிம்மின் எப்போ முழிப்பாருன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து, இங்கே மிஸ்டர் பார்க் ஜிம்மனோட அட்டெண்டர் யார், அவர் கண்ணு முடிச்சிட்டாரு, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஃபியா தான் உடனே வேகமாக போய் பார்த்தா நம்ம ஜிம்மின் கண்ணை முழிச்சிட்டாருடா. அவரால் ஸ்டில் எழுந்துக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்காரு. தென் சோஃபியா அதை ஹெல்ப் பண்ணுறா. அப்படியே பெட்டில் அவரை சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே வந்து, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகே தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. ஸோ ஜிம்மினா, எனக்கு எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஷர்ட்டெல்லாம் வந்து அப்படி சரி பண்ணிகிட்ருக்காரு. தென் வித்தின் மினிட்ல வந்து போலீஸுமே உள்ளே வந்துட்டாங்கடா. ஸோ உள்ளே வந்து ஜிம்மின் கிட்ட வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. என்ன சார் ஆச்சு, ஏன் இப்படி நடந்தது, எதாவது தெரியுமா உங்களுக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கப்பலாம் அவங்ககிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மின்மே வந்து அது எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டுருக்காரு. இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்கு திருடன் வந்துட்டான், ஸோ அவனை நான் வந்து துரத்திட்டு போனேன். தென் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போய் நான் அவனை பிடிச்சி அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். தென் நான் வந்துட்டு என்ன ஷூட் பண்ணிட்டாங்க, அந்த எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. தென் வந்து போலீஸுமே வந்து, ஓ அப்படியா, சரி சொல்லுங்கள், அவனோட அடையாளம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நான் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி சைன்லாம் வாங்கிட்டுருக்காங்க. பிகாஸ் தலைவன் உண்மையை சொன்னால் தலைவன் மாட்டிப்பான், அதனால தான் தலைவன் வந்து ஒரு கதையை அவரே உருவாக்கி க்ரியேட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே போலீஸுமே அவங்க விசாரணை முடிச்சுட்டு, ஓகே சார் நீங்கள் சேஃபாக இருங்க, நான் 2 கான்ஸ்டபிளை இங்கே காவலுக்கு வச்சுட்டு போகிறேன், நாங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 கான்ஸ்டபிள்ஸுமே விட்டுட்டு போகிறாங்கடா. ஸோ போலீஸ் வெளியே போக சொல்ல அந்த மாஸ் கேர்ள் வந்து அங்கே இருக்க பக்கத்து வார்டோட டோர் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பா. ஸோ ஒரு கான்ஸ்டபிள் அந்த பொண்ணு பார்த்து ஒரு மாதிரி லேசாக அப்படியே லைட்டாக தலையை மட்டும் சாய்ச்சிட்டு கையில் தம்ஸ்அப் சிம்பிளை காட்டிட்டு போகிறாருடா. ஸோ அந்த மாஸ் கேர்ளுமே அப்படியே தலையை மட்டும் ஓகேன்ற மாதிரி போட் பண்ணிவிட்டு அவள் தென் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறாடா. ஸோ அந்த மாஸ் கேர்ள் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போன உடனே யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இவ்வளோ நேரம் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அந்த பர்சன்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்காடா. லைக் இந்த மாதிரி ஜங்குக்கு இங்கே பார்த்தேன், அந்த ஜிம்மினுக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த தேங்க அங்கே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. பட் தேங்கோட அந்த ரிங் மேட்ரை மட்டும் அவள் வந்து அந்த ஆள்கிட்ட சொல்லவே இல்லை. அவள் வந்து தேங்க பார்த்தது, அவள் வந்து அந்த ஃப்யூனரலில் ப்ரே பண்ணா அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாளே தவிர அந்த ரிங்கோட மேட்ரை மட்டும் மறைச்சிடறா. மற்றபடி இவள் என்னெல்லாம் பார்த்தாலோ எல்லா மேட்டரையுமே வந்து அந்த ஃபோன் காலில் இருக்க பர்சன்கிட்ட சொல்கிறாடா. சொல்லிவிட்டு, சரி ஓகே சார் நான் அப்புறம் கால் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு தென் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிட்டாடா. ஸோ நான் இங்கே சீன் கட் பண்ணிக்கிறேன்னா நடுவில் வீடியோவில் நிறைய நாய்ஸன்ஸ் இருந்திருக்கும். பிகாஸ் என்னென்னா என் வீட்டில் ஃபங்க்ஷன்டா, ஸோ அதனால் வந்து சத்தத்தை அவாய்ட் பண்ண முடியவில்லை. ஸோ மேபி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரிடா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அண்ட் ஐ ஹோப் எல்லாமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பபாய், லவ் யூ ஆல். சராங்க.